எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எங்க இருக்கு பாத்தீங்கன்னா மீஞ்சூர்ல தாங்க இருக்கோம். மீஞ்சூர்ல ஒரு சூப்பரான ஒரு சைட்டை தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த சைட்டை யார் பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா விஐபி ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான இடத்துல சூப்பரான சைட்டை வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடியும் சரி இதுக்கப்புறமும் சரி மீஞ்சூர்ல இந்த மாதிரி ஒரு சைட்டு கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டங்க. அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சைட்டை சுத்தி இருக்க ஃபெசிலிட்டிஸ் இதை வந்து நான் சொல்லும் போது உங்களுக்கே வந்து தெரியும் இது வந்து எந்த அளவுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு இடம்னு சொல்லிட்டு. வீடியோக்குள்ள பார்த்து முன்னாடி நம்ம சேனல் யாரா சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டன் ஐத்திங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ இந்த சைட் நேம் வந்து பாத்தீங்கன்னா நார்த் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு பேரை வச்சிருக்காங்க. நம்ம இந்த சைட்டை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த கம்பெனி அதாவது விஐபி ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸோடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு பார்ப்போம். இவங்க வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில 15 வருஷமா இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 350 சைட்டை வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இவங்க கிட்ட மட்டும் ஹாப்பி கஸ்டமர்ஸ் 2 லட்சம் பேர் இருக்காங்க. அப்பவே உங்களுக்கு இது வந்து எவ்வளவு பெரிய ஒரு கம்பெனி அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மட்டும் இல்லாம இவங்க தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 8 டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க டே பை டே வந்து பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட்ஸும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதர் டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இவங்களுடைய காலை வந்து பதிச்சுட்டு இருக்காங்க. இப்போ இந்த மீஞ்சூர்ல இருக்க இந்த நார்த் ஸ்கொயருக்கு வந்துருவாங்க. இங்க ஏன் நீங்க வந்து இடம் வாங்கணும் அப்படின்னா இங்க வந்து இவங்க இந்த நார்த் ஸ்கொயருக்கு ஒரு டேக்லைன் கொடுத்துருக்காங்க. ட்ரிபிள்-R அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆரம் 3 விஷயத்தை குறிக்குதுங்க. இந்த 3 விஷயத்தினாலதான் இங்க நீங்க வந்து இடம் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சஜஷனும் பண்ணுவேன். அது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நிமிஷத்துல நீங்க சென்னையோட ரிங் ரோடு பெரிபெரல் ரோடை வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரீச் ஆயிடலாம். ஒரு நிமிஷம்ன்றது வந்து எனக்கு தெரிஞ்ச அதிகம் தான். ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 100 மீட்டர்ஸ் கூட இல்லைங்க, அதுக்குள்ள உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்னையோட பெரிபெரல் ரிங் ரோடு வந்துடும். இந்த ரோடு வந்ததுக்கு அப்புறம் இதோடைய வேல்யூ வந்து எங்க இருக்கும் அப்படின்ட்டு நீங்க சைட்டை விசிட் பண்ணா உங்களுக்கு வந்து தெரியும். செகண்ட் ஆர் வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுங்க. இந்த சைட்ல இருந்து உங்களுக்கு மீஞ்சூர் ரயில்வே ஸ்டேஷன் ஜஸ்ட் 2 மினிட்ஸ் தாங்க. அதுவும் ஒரு உங்களுக்கு பெரிய பிளஸ் பாயிண்ட். 3 அதாவது 3R 3வது ஆர் வந்து எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ரிசியேஷனுங்க. இங்க நீங்க வந்து ஒரு 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணி ஒரு லேண்ட் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 வருஷத்துல இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா 30 லட்ச ரூபாய்க்கு போறதுக்கான அனைத்து வேலைகளும் இங்க இருக்கு. ஏன்னா உங்களுக்கு ரிங் ரோடு பக்கத்துல இருக்கு, ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கு. அது மட்டும் இல்லாம இதை சுத்தி நிறைய ஸ்கூல் காலேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா 10 நிமிஷத்துலயே உங்களுக்கு 10 ஸ்கூல் இருக்குங்க. இந்த நார்த் ஸ்கொயர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9.6 ஏக்கர்ஸ்ல இருக்குங்க. மொத்தம் எத்தனை பிளாட்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 231 பிளாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்குங்க. அதுல நேத்து தான் வந்து பாத்தீங்கன்னா ஜூலை 14ஆம் தேதி இந்த சைட்டை வந்து பாத்தீங்கன்னா லான்ச் பண்ணாங்க. அதுலயே 100 பிளாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா புக் ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு இன்னும் பேலன்ஸ் 130 பிளாட்ஸ் இருக்கு. நீங்க எவ்வளவு சீக்கிரம் இந்த டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு கால் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி இங்க உங்க சொந்த இடத்த வந்து நீங்க வந்து புக் பண்ணிக்கோங்க. ஓகே, இங்க நான் வந்து எவ்வளவு காசு வச்சிருந்தா நான் ஒரு சொந்த இடம் வாங்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு 7 லட்ச ரூபா இருந்தா போதுங்க. இந்த மீஞ்சூர் நார்த் ஸ்கொயர்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா சொந்த இடம் வாங்கிடலாம். உங்களுக்கு இப்போ வந்து தோணலாம், என்னடா இது இங்க வந்து 7 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்றது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இதை சுத்தி இருக்க ஃபெசிலிட்டிஸும் சரி, இவங்க உள்ள கொடுத்துருக்க அம்யூனிட்டிஸும் சரி, இது எல்லாமே உங்களுக்கு டே பை டே இதோடைய வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ 100 பேர் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து புக் பண்ணியிருக்காங்க. அதுல ஒரு 50 பேர் இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள வீடை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க இங்க வாங்கணும்னு நினைச்சாலும் இந்த 7 லட்ச ரூபாயில நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மீஞ்சூர்ல நீங்க வந்து இடம் வாங்கவே முடியாதுங்க. இந்த நார்த் ஸ்கொயர்ல உங்களுக்கு பிளாட்ஸ் சைசஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் வரையும் வந்து பாத்தீங்கன்னா லேண்ட் வந்து அவைலபிளா இருக்குங்க. உங்களுக்கு எத்தனை ஸ்கொயர் ஃபீட் வேணுமோ அத்தனை ஸ்கொயர் ஃபீட்டை வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து புக் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு ரொம்பவே ஒரு ஈஸியான ஒரு லேண்டுங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்டு. ஸோ நீங்க புக் பண்றீங்க அப்படின்னா உடனே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியரா வந்து பாத்தீங்கன்னா இருக்குங்க. இப்போ இந்த நார்த் ஸ்கொயருடைய அம்யூனிட்டிஸ் எல்லாமே சொல்றேன், நல்லா கேட்டுக்குங்க. ஃபர்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கேட்டட் கம்யூனிட்டிங்க. 231 வீடுகள் இருக்கும் போதே உங்களுக்கு வந்து இது எந்த அளவுக்கு ஒரு பெரிய கேட்டட் கம்யூனிட்டி அப்படின்னு தெரியும். இவங்க உங்களுக்கு ஒரு சூப்பரா ஒரு ஆர்ச் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம கேட்டு கொடுத்துருக்காங்க, வாட்ச்மேனும் கொடுத்துருக்காங்க. 24/7 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செக்யூரிட்டி சர்வீஸும் இருக்கும். சரி, 231 வீடுகள் இருக்கு. உங்க எல்லாரையும் கண்காணிக்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா சிசிடிவி கேமராவும் கொடுத்துருக்காங்க. யாரு வராங்க யாரு போறாங்கன்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து சிசிடிவி கேமரால பாத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம இங்க ரோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 34, 30, 24 அப்படின்ற ரேஞ்சில் உங்களுக்கு பிளாக் டாப் தார் ரோட்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து ஸ்ட்ரீட் லைட்டுங்க. ஸ்ட்ரீட் லைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் தாங்க சொல்லணும். நீங்கள் உடனே வந்து இடம் வாங்கி ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் பயப்பட வேண்டிய விஷயமே கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இபி ஃபெசிலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இருக்குங்க. நீங்கள் ஒரு இடம் வாங்குறீங்க அப்படின்னா உடனே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டிக்கலாம். அடுத்து தண்ணி, எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த தண்ணி வந்து நல்ல தண்ணியா இருக்குமா அப்படின்ற டவுட் இருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு 20 ல இருந்து 30 ஃபீட்லயே வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டரும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாவே கிடைக்குங்க. இப்போ இந்த நார்த் ஸ்கொயருக்கு நீங்க வந்து வரணும் அப்படின்னா இதை சுத்தி டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி 2 நிமிஷத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மீஞ்சூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குங்க.
நீங்கள் ட்ரெயினை விட்டு இறங்கி ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சைட்டை ரீச் ஆகிடலாம். உங்களுக்கு லோக்கல் ட்ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாகவே இருக்கும். மீஞ்சூரில் பஸ் ஸ்டாப்பும் இருக்குது, அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமே கிடையாது. அடுத்து நீங்கள் வந்து இங்கிருந்து இன்னும் ஒரு 1 to 2 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரிப்பல் ரிங் ரோடு காமிச்சேன் இல்லையா, இந்த ரிங் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடைமுறைக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னாலும் நீங்கள் ஜஸ்ட்டு உங்களுக்கு உங்கள் இடத்துல இருந்து ஒரு 50 மீட்டர்ஸ் நீங்கள் வந்து மூவ் பண்ணால் போதும், நீங்கள் பைபாஸ் பிடிச்சி அருமையாக போயிடலாங்க. சரி, நான் வந்து சிட்டிக்குள்ளே போகணும், அது எப்படி போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேருந்து ஜஸ்ட்டு இந்த மீஞ்சூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து உங்களுக்கு விம்கோ நகர் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 3 ஸ்டாப்ஸ் தாங்க. இந்த 3 ஸ்டாப்ஸ் நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு விம்கோ நகர் மெட்ரோ ஸ்டேஷனும் இருக்குது. அங்கேருந்து நீங்கள் சிட்டிக்குள்ளே எங்கே வேணாலும் போய்க்கலாம். ஸோ டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் தாங்க. இன்னொரு முக்கியமான அம்யூனிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்குங்க. இன்னைக்கு தேதியில் இவ்வளோ பெரிய கேட்டட் கம்யூனிட்டியில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ டைமில் உங்கள் ஃபேமிலி கூட நீங்கள் வந்து ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு இடம் வேணும். அதுக்கு இந்த நார்த் ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு இடத்த வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குக்காகவே ஒதுக்கி இருக்காங்க. நீங்கள் ஃபேமிலி கூட நல்ல ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான பார்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்த் ஸ்கொயரில் அவைலபிளாக இருக்குங்க. இப்போ இந்த சைட்டை சுற்றி ஸ்கூல் காலேஜஸ்லாம் என்ன இருக்குது, ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க. சன்ட்ரஸ்ட் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல், அப்புறம் டிவிஎஸ் ரெட்டி ஹையர் செகண்டரி ஸ்கூல், மீஞ்சூர் கவர்மெண்ட் ஸ்கூல், வாசவி வித்யாஸ்ரம் ப்ரீ ஸ்கூல், வெங்கடேஸ்வரா வித்யாலயா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், சத்யமாதா கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல். சைட்லேருந்து ஒரு நிமிஷத்தில் உங்களுக்கு ஜெயின்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜும் இருக்குது. அதுக்கப்புறம் பிரசிடென்சி கம்யூனிட்டி நர்சிங் அண்ட் காலேஜ் இருக்குது, குமரன் பாலிடெக்னிக் காலேஜ் இருக்குது, கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வேலம்மாள் விஷன், நீட், ஐஐடி கேம்பஸ், ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ்ன்ட்டு நிறைய காலேஜஸ் இருக்குது. சைட்டுக்கு வர வேண்டிய உங்களுக்கு நிறைய வீடுகள் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்குங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு நார்த் ஸ்கொயரில் இடம் வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு 7 லட்ச ரூபா இருந்தால் போதும், நீங்கள் ஒரு சொந்த இடம் வாங்கிடலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு லோன்ஸ்லாம் என்ன பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேதியில் எல்லாரும் ஒரு இடம் வாங்கணும், ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா முக்கால்வாசி பேர் வந்து பார்த்தீங்கன்னா லோனை பேஸ் பண்ணி தாங்க இருக்காங்க. நீங்களும் சரி நானும் சரி மிடில் கிளாஸ் எல்லாருமே ஒரு லோனை பேஸ் பண்ணி தான் இருக்காங்க. அதுக்காக இந்த நார்த் ஸ்கொயர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 75லேருந்து 85% வந்து பார்த்தீங்கன்னா லோன் வந்து ஒரு சூப்பரான விஷயமா பண்ணி கொடுக்குறாங்க. உங்களுடைய சிபில், உங்களுடைய டிரான்சாக்ஷனை பொறுத்து இந்த லோன் வந்து பார்த்தீங்கன்னா 90% வரையும் போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் லோனை வச்சு அருமையாக இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். 7 லட்ச ரூபா இருந்தால் போதும் ஒரு இடம் வாங்கலாம் அப்படின்னா உங்களுக்கு 90லேருந்து 85% வரையும் லோன் கிடைக்குது அப்படின்னா உங்கள் கையில் 2 லட்ச ரூபா இருந்தால் போதுங்க. நீங்கள் 2 லட்ச ரூபா கொடுத்துட்டு உங்கள் இடத்த வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் லோனை போட்டுட்டு. சரி, கடைசியாக உங்களுக்கு நான் வந்து என்ன விஷயம் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன் அப்படின்னா இன்னைக்கு இந்த தேதியில் நீங்கள் வாங்குற இந்த இடத்துடைய வேல்யூ 3லேருந்து 2 வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா 3 மடங்கு அதிகமாகுங்க. திருப்பி நீங்கள் நினைச்சாலும் இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இடம் வாங்க முடியாது. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நிமிஷத்துல உங்கள் சைட்ல இருந்து நீங்கள் வந்து பெரிபெரல் ரோடு, அதாவது ரிங் ரோட வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிடலாம், அதாவது பைபாஸ் ரோட. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2வது விஷயம் 2 நிமிஷத்துல நீங்கள் பை வாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மீஞ்சூர் ரயில்வே ஸ்டேஷனையும் ரீச் ஆகிடலாம். அதுக்கப்புறம் இந்த இடத்துடைய வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த பொண்ணான இடத்த, இந்த பொக்கிஷனை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு மற்ற எந்த டீட்டெயில்ஸ் வேணாலும் டிஸ்கிரிப்ஷன் டிஸ்பிளேலேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அவங்களுக்கு ஒரு கால் பண்ணுங்கள், அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. உங்களுக்கு சர்வீஸும் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக பண்ணுவாங்க. நீங்கள் சைட் விசிட் வரணும்னாலும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெடி பண்ணுவாங்க. உங்களுடைய கனவு இடத்தையும் சரி வீடையும் சரி நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வேண்டிக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பை.